கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, உங்கள் அன்பு கூறுகிற ஜனங்களே ஆண்டவரே, ஆண்டவரே சகலமும் நீ நன்மைக்கு ஏதுவானது மாத்திரம்தான் ஆண்டவரே செய்கிறீர் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே தீங்கும் ஆண்டவரே நீ செய்யாத தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதே ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய நாமங்களை சொல்லி நாங்கள் பாட போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா நாங்கள் பாடும் போது ஆண்டவரே கர்த்தாவே நீர் விடுதலை அளிக்கக்கூடிய தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே என்று. Ego
பாடுமா? உம்மை உயர்த்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீ சர்வ வல்லவராக இருக்கிறீரப்பா. நீ சகலத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே படைத்தவர் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் சர்வ வல்லவர். ஆமென். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். சேர்ந்து சொல்லுமா? தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி எச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். கரங்களை உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஒருவருடைய சொல்லமா? தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். கடந்து வந்த பாதையை நான் துதிக்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுமா? என் தந்தை நீரே, என் தந்தை நீரே,
இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே காத்துக்கொள்வீர். சேர்ந்து பாடுமா? ஓ யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். சொல்லுமா? யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். என் தேவையாவும் நீ சந்திப்பீர். வாசிங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Read from the book of Amos, 7th chapter from 7th and the 8th verse. The Lord was standing by a wall that had been built true to plumb, with a plumb line in his hand. And the Lord said, "Look, I am setting a plumb line among my people Israel. I will spare them no longer." பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்குநூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். இந்த வசனத்திலே தூக்குநூல் என்று சொல்லப்படுகிறது. In this verse, it is said about plumb line. தூக்குநூல்னு சொல்லும் பொழுது நாம் உபயோகிக்கிற ஒரு சிறிய ஒரு பொருளாக இருக்கிறது. The plumb line means it is a small device that we all use. அதை வைத்து தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். And we can see the Lord is speaking about it. இந்த ஆமோஸ் புத்தகத்திலே தேவன் ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு ஒரு அற்புதமான தரிசனத்தை கொடுக்கிறார். And here for Amos, the Lord is giving a beautiful vision. அதிலே தேவன் பல கருகலான புரிந்து கொள்ள முடியாத அந்த காரியங்களை வைத்து தேவன் அவரோடு பேசவில்லை. The Lord was not talking to him that he will not able to understand anything. ஆனால் தேவன் பேசும் பொழுது, தரிசனங்களை கொடுக்கும் பொழுது எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடியதாக இது இருக்கும். But when the Lord is giving a vision, it was easy for him to understand. அந்த ஒரு கருவை வைத்து இவன் பேசுகிறார். And the Lord is talking with a simple tool. தூக்குநூல். It's a plumb line. அது தெய்வீக தூக்குநூல் என்ற தலைப்பில் நீ தியானிக்க போகிறோம். And we are going to meditate on the title, the divine plumb line. இந்த தூக்குநூல் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். You might be asking, what is this plumb line? இந்த தூக்குநூல் என்று சொல்லுவது இதுதான் அந்த தூக்குநூல். This is a plumb line. இது எதற்காக பயன்படுத்துவார்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், கட்டடம் கட்டுவதற்காக பயன்படுத்துவார்கள். And why they use this? They use it for construction. இது எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது என்றால், இந்த ஒவ்வொரு செங்கல்களும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கும்படியாக இது உபயோகப்படுத்தப்படுகிறது. And this tool is used that each and every brick is aligned in a correct straight line. அப்போ அந்த செவரிலே பாருங்கள், இந்த தூக்குநூலை விடும் பொழுது ஒவ்வொன்றும் அளவு சரியாக இருக்கிறதா பார்க்கும் பொழுது, ஒரு செங்கல் மட்டும் தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த செங்கல் தூக்கி கொண்டிருக்கும் பொழுது இதை சரியாக செய்யும் பொழுது பாருங்க, இதனுடைய அந்த பர்பஸ் நிறைவாக மாறுகிறது. If one brick comes out, the whole line disturbs when it is used to align everything in straight. இதுதான் தெய்வீக தூக்குநூல் என்று பார்க்கிறோம். This is what we saw in the divine plumb line. இந்த தெய்வீக தூக்குநூல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் தேவன் விரும்புகிற அந்த அளவிலே காணப்படுகிறதா அல்லது அது சற்று வெளியே வந்து காணப்படுகிறதா? And this divine plumb line is used to see whether our characters are aligned according to the natures of God. கட்டுமான பணியின் போது உபயோகப்படுத்தப்படுகிற ஒன்றுதான் தூக்குநூல். And the plumb line is a tool which is used during construction. தூக்குநூல் தமிழிலே ஆழமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய
சென்னை பாஷையில வெட்டுகுண்டுன்னு சொல்லுவாங்க அது. பாருங்க, இந்த ஒரு கருவியை குறித்து தேவன் அருமையா The பேசியிருக்கிறார். Lord beautifully says about this one tool. இந்த தூக்கு நூல் எதை காட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், தேவன் விரும்புகிற அந்த தரம், தேவன் விரும்புகிற அந்த ஒழுங்கு, அது நமக்கு இருக்கிறதா என்பதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். The Lord wants to see the characters, the things that He desire, is it aligned correctly? தேவன் விரும்புகிற அந்த துல்லியம், அதை சீரமைத்து அந்த செவர் இருக்கிறதா என்று தேவன் பார்க்க விரும்புகிறார். The Lord wants to see the accuracy. It is properly aligned or not. He wants to see. இந்த தீர்க்கதரிசனத்திலே தேவன் தனது நீதியின் தராசாக இந்த தூக்கு நூலை வைத்திருக்கிறார். And the Lord has kept this plumb line as a standard of His righteousness. பாருங்கள், ஒரு சுவர் நேராக இருக்கிறதா என்று அதை அளக்கும்படியாக தேவன் அதை வைத்திருக்கிறதை பார்க்கலாம். And we can see to measure the wall is in a straight line. He has kept this plumb line. இந்த சுவர் நேராக இருக்கிறதா Is this wall straight? அல்லது சாய்ந்திருக்கிறதா என்பதை அளக்கும்படியாக இந்த தூக்குன் பயன்படுத்தப்படுவது போல தேவன் தம்முடைய ஆவிக்குரிய தூக்குனை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நீதிக்கும் வேதத்திற்கும் ஒத்திருக்கிறதா அல்லது சாய்ந்து போயிருக்கிறதா என்று பார்க்கும்படியாக தேவன் விரும்புகிறார். This plumb line is used whether the wall is straight or slanted. In the same way, the Lord wants to measure of accuracy. Is it straight aligned with the righteousness of God? பாருங்கள், தேவன் தம் மக்களை சத்தியம், நீதி மற்றும் பரிசுத்தம் என்ற மாறாத தெய்வத்துவத்திற்கு அளவிடுபடியாக இந்த தூக்கு நூலை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். We see the Lord uses His plumb line by His unchanging standard of truth, justice and holiness. இந்த தரிசனத்தை ஏன் ஆமோஸுக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் இனி துன்மார்க்கத்திலே அவர்கள் உலகத்தோடு சமரசம் செய்து வாழக்கூடாது என்பதை கர்த்தர் சொல்லும்படியாக இதை பயன்படுத்துகிறார். And why is the Lord is giving this vision to Amos? Because the people of Israel could no longer live in crookedness or compromised with this world. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அமைய வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கலாம். We see the Lord desire that the people of Israel should be aligned with the word of God. அவருடைய வார்த்தைக்கு நேராக அதுக்கு ஒப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இல்லை என்று தேவன் அறிந்து இந்த தூக்குநூல் பிரமாணத்தை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். And we can see their life, the life of Israelites were not aligned in the same alignment of God, and that is why he is saying about this plumb line. இந்த நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது இந்த தூக்குநூல் என்பது தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. When we take it spiritually, this plumb line is His word. அவருடைய பரிசுத்தமாய் காணப்படுகிறது. And that is His holiness. இந்த தேவனுடைய வார்த்தை, அவருடைய பரிசுத்தம் இந்த அளவீட்டை இந்த தூக்குநூலை காட்டி அதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒத்து வருகிறதா அல்லது விலகி இருக்கிறதா அல்லது சாய்ந்திருக்கிறதா என்று பார்க்கும்படியாக இந்த தூக்குநூல் பிரமாணத்தை கர்த்தர் சொல்கிறதை பார்க்கலாம். We can see the Lord is saying this plumb line commandment, whether our life is in the word or with the holiness of God. ஒரு அருமையான ஒரு புதிய வீட்டுக்கு சென்றிருந்தேன். We went to a beautiful new house. அந்த வீட்டிலே அந்த நபர் அருமையாக ஒரு சீலிங், அது மேல் தளத்தை அமைத்திருந்தார். And that person has set up a beautiful ceiling. இங்கிருந்து மேலே பார்க்கும்போது நம்முடைய அந்த தளத்தினுடைய அடிப்பாகம் தெரிகிறது அல்லவா? We can see the ceiling when we see up. அது மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று மிகவும் பணம் செலவழித்து கேரளாவிலிருந்து சில ஆர்கிடெக்டை கூட்டு வந்து அந்த சீலிங்க்கு கீழே அவ்விதமாக அந்த மண்ணிலே ஒரு டிசைன் போடுவாங்க தெரியுமா, அதை அவ்விதமாக அந்த வீட்டை அமைக்க வேண்டும் என்று மிகவும் பணம் செலுத்தி அதை அமைத்தார். That house owner has bought the masons from Kerala because he was spending so much money to lay a clay tile over the ceiling. அதை அமைக்கும் பொழுது அதை மூடிடுவாங்க நினைக்கிறேன், அதை பார்க்க முடியாது உடனே. And so once you're laying this clay tile, you will not able to see immediately. ஆனா
ஆனால் அந்த சோறு ஃபுல்லா அந்த மண்ணினாலே அழகாக வேலைப்பாடலோடு கூட அழகாக செய்திருந்தார்கள். But when you see the lower ceiling with the mud and they have beautifully carved it. ஆனா அந்த கடைசியில வரும் பொழுது எங்கோ ஒரு அளவை தவறு விட்டு விட்டார்கள். But when it come to an end in the edges, somewhere they lost the measure. அது தவறு விட்ட உடனே தெரிஞ்சு சரி பண்ணியிருப்பாங்க. அந்த மூடிய அந்த காரணை எடுத்த உடனே தான் தெரியுது, ஐயோ இது முழுவதும் ஒரு நேராக இல்லையே என்று தெரிகிறது அவர்களுக்கு. After when they remove the base cover, now they realize, oh, somewhere it went wrong. It is not aligned properly. ஒரு அடிக்கு முழுவதுமாக அது அப்படியே கோணலாக நின்று கொண்டிருக்கிறது. என்ன பணம் செலவழித்து அழகாக இருக்க வேண்டும் என்று அமைக்கப்பட்ட அந்த சுவர் ஒரு இடத்திலே அந்த அளவு மிஸ் ஆனபடினாலே அந்த சுவர் முழுவதும் பார்ப்பதற்கு அகோரமாக மாறியது. And you spending a lot of money on the ceiling. Somewhere they missed the measure. About almost a feet, it was misaligned, which has to be looking very beautiful. Now it looks very bad. நானும் பார்த்துட்டு இருந்தேன். உள்ள வர்றவங்க எல்லாம் முதல்ல அழகாக இருக்கிற அந்த பகுதியை நம்ம கண்கள் எப்பொழுதும் பார்க்காது. So whoever who comes inside the house, where it is beautiful, they will not see. நினைச்சிருப்பார், ஏன்னா இவங்களை கூட்டிட்டு வந்தோமோ, கேரளாலேருந்து வர வச்சு இங்க வந்து பண்ண வச்சு நல்லா இருக்கணும்னு தான் பண்ண வச்ச, கடைசியில ஒரு அளவு தவறு விட்டாங்க. அதனால எல்லாம் முதல் கோணல் முற்றும் கோணல் ஆயிடுச்சு. And he would have thought, why would I spend all this money, bought this mason from Kerala? Because he missed one measure, everything is spoiled now. பாருங்கள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தரம் இருக்கிறது. Each and everything has its own standards. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு தரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். Even in a spiritual life, Lord expects some standards. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? In our spiritual life, what is the importance that we are giving? தேவனுடைய அந்த சமூகத்திற்கு நாம் வருவதற்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? How much importance are we giving to come to the presence of God? தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்றால் எந்த நேரம் வேண்டும் என்றாலும் போகலாம் என்று நாம் ஒரு தர அளவை நாம் வைத்திருக்கிறோம் அல்லவா? We have a measure saying we can go at whatever time to the presence of God. தேவன் வைத்திருக்கிற அந்த தரத்தை நிர்ணயிக்க விரும்புகிறார். The Lord wants to keep the standard of his measure. அந்த தரம், அந்த அளவீடுகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத போது இந்த தூக்குநூல் அது கர்த்தர் வைத்தது அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது அன்பானவர்களே. And for the standards and the measures what the Lord has kept, this plumb line will not be used. இந்த ஒரு சங்கலம் மட்டும் சொல்லுது, நீங்க என்ன வேணா தூக்குன்னு வச்சுக்கோங்க, நான் இருக்கிறபடி தான் இருப்பேன். This one brick says, whatever plumb line you use, I will be in the same place where I want. இதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை அன்பானவர்களே. Beloved, the Lord did not call us for this. தேவனுடைய வார்த்தை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய வைத்த ஒழுங்குகள், அதன்படி நம்முடைய ஜீவியம் அமைக்கப்பட விரும்புகிறார். He wants our life to be prepared by his word, by this holiness and his measures. தேவன் வைத்திருக்கிற இந்த தூக்குநூலுடைய இந்த பிரமாணத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். We are going to see the laws of the plumb line. இந்த தூக்குநூலை தேவன் ஏன் நமக்கு வைத்திருக்கிறார்? Why did the Lord escape this plumb இந்த line? முதலாவதாக இந்த தூக்குநூலுடைய நோக்கத்தை பார்க்க போகிறோம். First we are going to see the purpose of the divine plumb line. வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். Read from the book of Isaiah 28 chapter 16th and the 17th verse. So this is what the sovereign Lord says. See, I lay a stone in Zion, a tested stone, a precious cornerstone for a sure foundation. The one who relies on it will never be stricken with panic. தெய்வீக தூக்குநூலுடைய நோக்கம் என்ன? What is the purpose of the divine plumb line? முதலாவதாக இந்த வாசித்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், தேவனுடைய நியாயத்தை நூலும் நீதி தூக்குநூலுமாக வைப்பேன் என்று கதை சொல்லுகிறார். The Lord says, I will make justice the measuring line and the righteousness the plumb line. அந்த நூல் என்ன செய்யுமா? What is this line will do? தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய துர்குணங்களை வெளிப்படுத்துமா? It will reveal the crookedness that the Lord did not like. இதுதான் தெய்வீக அந்த விருப்பம். ஆனால்
நாம் இருக்கிற நிலைமை என்ன என்று இந்த தூக்கு நூல் அது வெளிப்படுத்துமாம் அன்பானவர்களே. This is our desire. This plumb line will show and reveal everything. முதலாவதாக நாம் பார்க்கிறது அந்த தூக்கு நூல் துர்குணத்தை வெளிப்படுத்தும். First we see this plumb line will reveal crookedness. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத துர்க்குணங்கள் அதை இது கரெக்டா அளவு பிடிச்சு வெளிப்படுத்தும். This plumb line will easily measure the crookedness that we have that the Lord did not like. நம்முடைய வாழ்க்கை எந்தெந்த விதங்களிலே தேவனுடைய சத்தியத்தோடு ஒத்து போகவில்லை என்பதை அழகாக ரிவீல் பண்ணும். It will reveal what are the parts that we are not going along with the word of God. இதை பேசும் பொழுதே கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. When we sing this message, the Lord will intercede with us. எந்த விஷயத்திலே நம்முடைய வாழ்க்கையும் வேதமும் ஒத்து போகவில்லை என்பதை கர்த்தர் தெளிவாக பேசுவாராக. Very clearly the Lord will speak what part of our life is not aligning with the word of God. இந்த தூக்கு நூல் அதை வெளிப்படுத்தும் என்று பார்க்கிறோம். And we see this plumb line will reveal that crookedness. பாருங்கள், இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறபடி தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள் சொல்லியிருக்காரு. நாம் தேடுகிறோமா? கேட்டு பாருங்கள். So according to the word of God, seek the kingdom of God first. Are we seeking that? முதலாவதாக நம்முடைய துர்குணங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. First the Lord will reveal our crookedness. தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவாராக. The Lord will reveal our undecided natures. இரண்டாவதாக பார்க்கிறோம், தேவனுடைய தரத்தை அவர் அமைக்க விரும்புகிறார். Second we see he sets a God standard. குவாலிட்டி கண்ட்ரோல் என்று ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் எல்லா கம்பெனிகளிலும். In all the companies they'll have a quality control department. அந்த டிபார்ட்மெண்ட் வேலை என்ன தெரியுமா? And what is the name of the department? அந்த பொருட்கள் அந்த கம்பெனியுடைய தரத்திற்கு ஏற்றபடிமா இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். They will check whether this product is as the standard of the company. அந்த தரத்துக்கு ஏற்றபடிமா இல்ல அப்படின்னா கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்குதுன்னா அந்த பொருட்களை உதவாது என்று கழித்து விடுவார்கள். If the product is not attaining to the standard of the company, they'll reject it. அதை விற்பதற்கென்றே சில கடைகள் இருக்கிறது. And there are few shops who sells these kind of defected piece. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரிஜெக்டட் பீஸ் எல்லாம் இங்க வச்சிருப்பாங்க. They'll have all the rejected pieces here. கொஞ்சம் யோசிச்சு கொள்ளணும். You have to think. நாம் தேவன் பயன்படுத்துகிற பீஸா ரிஜெக்டட் பீஸா? Are we the piece useful to God or the rejected piece? அதை எது வெளிப்படுத்தும் தெரியுமா? You know what will reveal that? அந்த குவாலிட்டி கண்ட்ரோல், அந்த தூக்கு நூல் அதை வெளிப்படுத்தும். That plumb line, that quality control will reveal that. அதுதான் நம்முடைய தரத்தை நிர்ணயிக்கிற ஒன்றாக இருக்கிறது. That will define our standards. இதை எதை வைத்து வேதத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம். மனுஷனுடைய கருத்து, நம்முடைய கலாச்சாரம் அல்லது பாரம்பரியம் அது என்ன சொல்லுகிறது என்பது பற்றியதே அல்ல. தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியவளா காணப்படுகிறோம். It is not about human opinion, culture or tradition, but we have to see what is the Lord is talking about us. தேவனுடைய வார்த்தை என்னவோ அதுதான் நம்முடைய உண்மையான அளவுகோலாய் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். We have to see what God's word is the only true measure for us. பரலோக அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய தர நிர்ணயமாய் காணப்பட வேண்டும். What is the heavenly government says, that should be our measure. நான் இப்படி நடந்து கொண்டால் என்னை பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கருத்து அல்ல. It is not important what will the people say if I do according to God's word. யார் வேண்டுமென்றால் என்ன வேண்டும் நினைத்து கொண்டு போகட்டும். Let them think whatever they want. என்னை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுவாகவே நான் காணப்பட விரும்புகிறேன் சொல்லுகிற மட்டும் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுமா அந்த வேளையிலே. Hallelujah. I will only do what the Bible says about me. இந்த தூக்குண்டு நோக்கத்தை குறித்து பார்த்தோம். And we saw the aim of the plumb line. துர்குணத்தை வெளிப்படுத்த, It to reveal the crookedness. தேவனுடைய தரத்தை அமைக்கும்படியாக காணப்படுகிறது. It will set God's standard. மூன்றாவதாக ஒன்றை பார்க்க போகிறோம். Third, we will see one thing. நியாய தீர்ப்பிற்கு அல்லது மறு சீரமைப்பிற்கு ஆயத்தம் செய்யும்படியாக இந்த தூக்கு நூல் வைத்திருக்கிறதை பார்க்கலாம். We see the purpose of the
plumb line is to prepare for judgment or restoration. அதாவது ஒரு சுவர் கட்டப்படுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். For example, a wall is being built. அந்த சுவர் இப்படி வளைந்திருக்கும் என்றால் அதை ஒரு கரு வைத்திருப்பார்கள். அதை வைத்து அப்படி தட்டி சரி பண்ணுவாங்க. If the wall is little crooked, they'll have a small tool, make it correct in the straight. அந்த சுவர் அப்படி சாய்ந்து காணப்படும் என்றால் இந்த தூக்குநூல் எப்படி போயிடும் தெரியுமா? இப்படி போயிடும். If the wall is slanted, that means the plumb line will go away from the wall. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? You know what you have to do? அதை தட்டி சரி பண்ண முடிஞ்சா பண்ணணும். We have to knock and make it right. அப்படி பண்ண முடியலன்னா அந்த சுவரையே இடித்து விட்டு மறு சீரமைப்பு பண்ணணும். And if it is not corrected, they will demolish it and they will build it again. அதை வெளிப்படுத்துகிறது இந்த தூக்குநூல் தான். And only this plumb line will determine that. இது கரெக்டா அங்கே தொங்கும் போது அது சரியா கட்டியிருக்காங்களா அப்படின்னு காட்டும். It will show whether the wall is straight or not. Wrong. அப்போ அதை வெளிப்படுத்த ஒரு நேரான ஒன்று அவசியமாக இருக்கிறது. But to show this, we need a straight line. அது வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, Not only to show it out, அதை வெளிப்படுத்தி இதை மறு சீரமைக்க வேண்டுமா அல்லது இடித்து விட்டு மீண்டும் கட்ட வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். we have to think about our life, whether it has to be restored or demolished and built again. நம்முடைய வாழ்க்கை பாருங்கள் இந்த சுவரில் இருந்து வெளியே நீட்டிட்டு இருக்குது. Our life is going away from this wall. இப்போ இந்த செங்கலை கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து இப்படி கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Now we have to place this brick aligning to the wall. அந்த அலைன்மெண்ட் அந்த தேவனுடைய ஒழுங்கிற்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நீர் மறு சீரமைக்க வேண்டும் ஐயா என்ற ஜெபத்தோடு நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. Whether our life is aligned with God or we have to, Lord, should restore my life. அவருடைய எல்லைக்கு வெளியிலே நாம் இருந்தோம் என்றால், If you are outside the borderline, தேவனுடைய அந்த வரைமுறைக்கு வெளியிலே நம் வாழ்க்கை இருக்கும் என்றால், if our life is out the standards of God, இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு நாம் ஒப்படைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. the Lord may help us to repent and come back to Him. என்னுடைய வாழ்க்கை இடிந்து போக வேண்டாம் ஐயா. Lord, I don't want to destroy my ஒன்று life. செய்ய ஆண்டவரே, மறு சீரமைப்பு இல்லை என்றால் பெரிய நியாய தீர்ப்பு தான். Always a great judgment. பெரிய நியாய தீர்ப்புக்கென்று அநேகருடைய வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கும் பட்சத்திலே தேவன் அதை மறு சீரமைக்க விரும்புகிறார். The Lord wants to restore where all your lives has been prepared for the judgment. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் சரியில்லை ஆண்டவரே, இது எல்லைக்கு புறம்பே இருக்குது ஆண்டவரே, வசன எல்லைக்கு உம்முடைய நீதிக்கு என் வாழ்க்கை உட்பட கிருபை செய்வதாக என்ற ஜெபத்தோடு காணப்பட வேண்டும். Lord, these are the things not aligned. I'm out of my limits. Restore my life back, Lord. நாம் நியாயத்தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. The Lord did not call us to be judged. நாம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் மறு சீரமைத்து பரலோகத்துக்கு கொண்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார் அன்பானவர்களே. And when we repent, the Lord will restore us back and take us to His kingdom. ஒருவேளை அநேகர் கேட்கலாம், Maybe many will ask, இவ்வளவு நீதியோடு வாழ்கிறார்களே, இவருடைய வாழ்க்கையில் ஏன் சோதனை பிரச்சனை என்று கேட்கலாம். and we may ask, why they have all these trials in their life. ஒரு வசனம் இருக்குது வேதத்திலே, There is a verse in the Bible. நீதிமானுக்கு பூமியிலேயே சரிக்கட்டப்படும். Everything will made right for the righteous in this world. இது ஒரு முக்கியமான வசனமாய் காணப்படுகிறது. It is a very important verse. என்னென்ன காரணம் நீங்கள் இன்னும் மனம் திரும்பி அவரை போல் ஆக வேண்டும். What are the things that you have to repent and be changed like Him? இயேசுவை போல் ஆக வேண்டும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதற்கு ஒப்பு கொடுங்கள். If the Lord is saying to be changed like Jesus, surrender. இரண்டாவதாக பாருங்கள், இன்றைய வாழ்க்கையிலே இந்த தூக்கு நூலை எப்படி நாம் பயன்படுத்தலாம்? Second, how can we apply this plumb line today in our life? தெய்வீக தூக்கு நூல் இன்றைக்கு எப்படி என் வாழ்க்கையில பயன்படுகிறது? And how is this divine plumb line can be an application of today's life? இந்த வசனத்தை வாசியுங்கள். சங்கீதங்கள் 119 105 வாசியுங்கள். Read from the book of Psalms 119 and 105th verse. Your word is a lamp for my feet, a light on my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு என்னவா இருக்கிறதா?
வெளிச்சமா இருக்குது என்று பார்க்கிறோம். The word of the Lord is a lamp for my feet and a light on my path. இந்த தூக்கு நூல் தான் அது என்று பார்க்கிறோம். And we see that is this plumb line. தேவனுடைய வார்த்தை என்ற வெளிச்சம் என்று பார்க்கிறோம். And we see the light on the word of God. இந்த வார்த்தைக்கும் என் ஜீவியத்திற்கும் ஒத்து போகிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். We think whether our lives is aligning with the word of God. பாருங்கள், தனிப்பட்ட நடைமுறை வாழ்க்கையிலே தேவனுடைய வசனம் நமக்கு பாதைக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். In our personal life, the word of God should be the light for our feet. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போக வேண்டுமே தவிர உலகத்தோடு அல்ல. Our lives must align with the word of God, not with the world. நான் முக்கியப்படுத்துகிற காரியம் இதுதான். This is the thing we give more importance. வேத வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கை ஒத்து போகிறதா எந்த விதத்தில் ஒத்து போகவில்லை என்று இந்த plumb line நமக்கு சொல்லுகிற ஒன்றாக காணப்படுகிறது. This plumb line will show whether our lives are aligning with the word of God or not. பாருங்கள், உலகம் ஒன்று சொல்லும், The world will say one thing, ஆனால் வேதம் ஒன்று சொல்லும். but the Bible will say one thing. வேதம் சொல்லுகிறது தேவ நீதியை சொல்லும். And the Bible will speak the righteousness of God. உலகம் சன்மார்க்க ஜீவியத்தை குறித்து சொல்லும். And the world will talk about the lavish life. பாருங்க, சன்மார்க்க ஜீவன் சொல்லும் பொழுது மனுஷனுடைய பறவை நீதியுள்ள வாழ்க்கை. And when we say by worldly standards will be good. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ நீதி என்று பார்க்கிறோம். But the Bible says the righteousness of God. நாம் அதிலே எதை கடைபிடிக்கிறோம்? What are we following it? பாருங்கள், தேவன் சொன்ன காரியத்தையே கடைபிடிக்க வேண்டும். We should follow what God has said us. பாருங்கள், நம்மை தேவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா வைத்திருக்கார்னு விசுவாசிக்க வேண்டும். And we have to believe the Lord has kept a separated life. நாம் மற்றவர்களை விட விசேஷித்தவர்களா இருக்க வேண்டும். And we should be a special people than anyone in this world. கர்மேலிலே தனித்து வானவாசமா இருக்கிற மந்தை என்று நம்மை பிரித்து வைத்திருக்கார்னு விசுவாசிக்க We வேண்டும். have to believe that we are the flocks, we have been separated from this world. நமக்கென்ன பல பிரத்யேகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க We have வேண்டும். to believe the Lord will give special blessings for us. பாருங்கள், அப்போ உலகம் சொல்லுகிறபடி நாம் நடப்பதை விட என் தேவன் சொல்லுகிறதை முக்கியப்படுத்த இந்த வேளையிலே கர்த்தர் விரும்புகிறார். And the Lord desired not to walk according to the worldly righteousness, but what we have to follow the words of God. சில வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற சில விதிமுறைகளை தேவன் வைத்திருப்பார். Sometimes the Lord has kept certain rules that the children of God should walk like this. நாம் அவ்விதமாக செய்வது உலகத்தின் பார்வையிலே வித்தியாசமாய் காணப்படலாம். But doing according to the God might be different in the worldly eyes. ஆனால் பார்க்கிறவர்கள் எது நினைப்பார்களோ என்று நாம் நினைக்க கூடாது. தேவன் சொன்னபடி நடக்க கத்துக்கிற செய்வார். We should not be worried what this worldly people will say about us, but follow Jesus. நம்முடைய திருமணங்கள் எப்படி நடைபெற வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறது. There is there in this scripture how the Christian wedding should be. அவிசுவாசிகளோடு இணைக்கப்பட கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Very clearly it says that we should not be included. அப்போ அந்த திருமணங்களிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We have to fulfill the will of God even in our weddings. பல காரியங்களை சொல்லி நாம் அதை அபிதமாக சமரசம் செய்வதிலே கர்த்தர் விரும்புவதில்லை. The Lord does not like that we get compromised saying Lord of other things. பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பாங்க. We will be thinking what will the people who are watching us. அதுதான் முக்கியப்படுத்துவாங்க. They give more importance for that. பார்க்கிறவன் ஆயிரம் சொல்லுவாங்க. All those who see they'll give 1,000 things. நாம் வாழ்ந்தாலும் உலகம் பேசும், செத்து போனா உலகம் பேசும். Even when we live the world will keep on saying something even if we die. குறித்து நாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. There is no need to see all this. என்னை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தான் முக்கியம். What is important what the Bible says about me. இது ஒத்துக்கொள்ள எல்லாரும் கண்ணை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? Amen. பாருங்க, இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள்? ஒருவேளை நான் அப்படி நடந்திருந்தால் இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று பல விதங்களிலே மக்கள் நினைக்கிறது நான் உணர்ந்தேன். And pastor realized that the worldly people might be thinking lot of things. What if we do like this, the worldly people will accept Jesus? ஒருவேளை நாம் அப்படி உலகத்துக்கு ஏற்றவண்ணமாக நம்முடைய வாழ்க்கை முறையை மாட்டிக்கொண்டிருப்போம் என்றால் அவருடைய
அவளும் கூட இயேசுவண்டை வந்திருப்பார்களோ என்ற சந்தேகம் காணப்படலாம். And you may also have a doubt. What if I change, seem like them? There will be a chance for them to accept Jesus. அதற்கு தேவன் ஒரு பதிலை கொடுத்தார். The Lord gave an answer for that. மத்தேயு 16:26. Matthew 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? For what profit is to a man if he gains the whole world and loses his own இது soul? ஒரு பிசினஸ் போல அழகாக வார்த்தைக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Like a business, in a business, these words have been used. ஆதாயம் நஷ்டம். Profit and loss. அப்போ நம்ம எல்லாவற்றையும் செய்து மக்களுக்கு போல வாழ்ந்து உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் If you all do everything for the worldly people and you gather everything, அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வசனம் கொடுக்கிறது. and the Bible says he loses his soul. What is the gain? இந்த வசனத்தில் உள்ள ஆழத்தை கடந்த வாரம் தேவன் பேசிக் கொண்டிருந்தார். And the Lord was speaking the depth of this word. பாருங்க, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? What can man give in exchange of his soul? நம்முடைய ஜீவன் தான் முக்கியம். Our life, his soul is அந்த important. ஜீவனை உலகத்திற்காக நாம் நஷ்டப்படுத்தி விடக் கூடாது. And that soul we should not lose for this world. அந்த ஜீவனை பரலோகத்திற்கு நித்திய ஜீவனுக்கென்று சென்று அங்கு தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. It is our duty that we use our life and prepared for the kingdom of God. மற்றவர்கள் சொல்கிறார்களே, நினைக்கிறார்களே, அது எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. Others are saying like this, there is no need to take that. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். We want to give an example for this. நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரர் There was a believer, a brother from our church. ஒரு முக்கியமான பகுதியிலே இருந்து சபைக்கு வருகிறார். பல்லாவரத்திலே He comes from a very important place from Pallavaram. அந்த சகோதரருக்கு அதிகமாக மற்ற இடத்திலே கம்யூனிகேஷன் ஸ்கில் பேசவும் தெரியாது. And that brother doesn't have a communication skill. He doesn't speak or mingle with others. அந்த சகோதரருடைய வீடு ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு எதிரே அமர்ந்திருக்கிறது. And that brother's house is there right opposite to an important temple. அப்படி இருக்கும் என்றால் அந்த சுற்றுப்புறத்தில் நம்ம இருக்கிற மக்கள் எப்படி இருப்பார் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். Imagine how will be the surrounding people will be. பாருங்க, அந்த பகுதியில் வசிக்கிற இந்த மகன் பாருங்கள், இயேசுவை எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்று நாம் யோசித்துக் கொள்ளலாம். Can we all think that this brother from this neighborhood, how could he share about Jesus to others? ஆனால் அவர் மூலமாக அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி பாருங்கள் இந்த மகனை பார்த்து ரட்சிக்கப்பட்டாராம். That rowdy from this place was saved and by looking at this man. அந்த சாட்சி கேட்ட உடனே அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், அவர் எப்படி இயேசு குறித்து சொன்னார் என்று நான் கேட்டேன். And when we heard about this testimony, pastor asked, how did you say about Jesus to him? நான் ஒன்று சொல்லலைங்க அவர்கிட்ட. I did not say anything to him. செய்தது என்ன தெரியுமா? You know what he did? அதிகாலையிலே முதல் ஆராதனைக்கு வருவார். He comes for the first service early in the morning. பைபிள் வச்சுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சபைக்கு வருவார், அவ்வளவுதான். He keeps his Bible and comes to church in white and white. அவர் ஒன்று செல்ல பாட்டுக்கு வந்தாரு, சர்ச்சில் வந்து ஆராய்ச்சி போயிட்டே இருந்தார். He did not do anything. He just comes by himself to the church and worship God and went. அதை பார்த்த அந்த பகுதியில் இருந்த ஒரு மிக பிரபலமான ஒரு ரவுடியா இருந்த ஒரு நபர் இன்றைக்கு நம்முடைய சபையிலே ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிற நபராக கர்த்தர் மாற்றினார். That famous rowdy, looking at him, he accepted Jesus. Now we is serving God. தேவன் நம்முடைய வாழ்க்கை முறையை மற்றவர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறார். Our Lord wants to show our natures of our life to others. அதிகம் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. There is no need that you have to speak well. நம்முடைய நடை உடை பாவனையின் மூலமாக இயேசுவை வெளிப்படுத்த முடியும் என்பதற்கு அந்த மகன் ஒரு சாட்சியாக காணப்படுகிறார். And that brother is an example. Through our works and actions we can reveal Jesus. முதலாவதாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தெய்வீக தூக்குநூல் எப்படி கிரியை செய்கிறது என்று பார்த்தோம். First we saw in our personal life how is this plumb line is working. இந்த தூக்குநூல் சபையில் எப்படி கிரியை செய்கிறது? This plumb line, how is it working in the church? ஊழியங்களின் மூலமாக வெளிப்படுகிறது. It is through the ministries. It is தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிற ஒன்றாக காணப்படுகிறது.
காணப்படுகிறது. It shows the righteousness of God. போதனைகள் மற்றும் தலைமைத்துவம் ஆகிய இவற்றின் மூலமாக வேதாகமத்தின் சத்தியத்தோடு எப்படி இவர்களுடைய வாழ்க்கை சபை போதனைகள் இப்படி ஜீவிங்க ஒத்து போகிறது என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது By the teachings and leadership, the whole world is watching. How is this aligning with this plumb line of God? சபையின் ஊழியங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord may help us that the ministries of the church align with God. சபையினுடைய போதனைகள் அது கர்த்தர் சித்தத்தின்படி அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. The teachings of the church, let it be according to the will of God. தலைமைத்துவம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒன்றாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. Let the leadership by the grace of God be according to the will of God. இவைகள் அனைத்தும் வேதாகம சித்தங்களோடு ஒத்து போகிறதா என்பதை உணர்த்தும்படியாகத்தான் இந்த டிவைன் பிளம் லைன் தெய்வீக தூக்குநூல் காணப்படுகிறது என்பனவளே. All these things are being aligned with the truth of the scripture. That is where this divine helpline is measured. நான் செய்கிற ஊழியம் வேதத்தில் சொல்லப்பட்ட முறையின்படி இருக்கிறதா? The ministry that I'm doing, is it according to the standard of the scripture? அப்போஸ்தல ஊழியங்களைப் போல இருக்கிறதா? Is it according to the old saying? சபைக்கு அடங்கின ஊழியமாக இருக்கிறதா? It is within the church. அல்லது தான் தோன்றித்தனமாக கைரத்த பம்பரம் போல நம்முடைய ஊழியங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? Or is it rotating by its own? நம்முடைய வாழ்க்கையை வேதத்தோடு ஒப்பிட்டுக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. Lord may help us to compare our life along with the scripture. மூன்றாவதாக சமுதாயத்திலே இந்த தூக்குநூல் விதமாக கிரியை செய்கிறது இன்றைய வாழ்க்கையிலே. And third, how is this divine plumb line is working in the society? தேசங்கள் தேவனுடைய நீதியினால் அது சரி பார்க்கப்படுகிறது. Nations are weighed by God's righteousness. தேவனுடைய நீதி இது மாறாது. This righteousness of God will not change. எங்க போனாலும் இது கரெக்டா சென்டருக்கு வந்துரும் கீழே. Wherever it goes, come to the center. பாருங்க அந்த நீதியின்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் காணப்படுகிறாளா என்று தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். The Lord is watching according to all the righteousness of God. Is the nations, the countries and the governments are coming or not? Corruption of the nation. பிரிக்கிக் கொண்டிருக்கிற பாவங்களையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. His eyes are watching the sins of this world. இந்த தூக்குநூல் அதை வெளியே கொண்டு வரும் என்பானவளே. And this plumb line will expose it, beloved. தனிப்பட்ட வாழ்க்கையிலே மட்டுமல்ல, Not only in our personal life, சபையிலே மட்டுமல்ல, not only in the church, இந்த தேசத்திலும் கூட தேவ நீதி விளங்குறதை நாம் பார்க்கலாம் என்பானவளே. even in the society we can see the righteousness of God is revealing. ஊழல் பெருகி இருக்கும் என்றால் கவலைப்படாத, ஆண்டவரே இந்த ஜெபிக்காரமே கர்த்தர் நியாயத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். If the corruption is increased, don't worry, start praying, the Lord will bring it back. அதே போலவே கிறிஸ்துவின் தர அளவு இல்லாமல் இருக்கிற வாழ்க்கைகளும் சமுதாயங்களும் இறுதியிலே இடிந்துவிடும். Likewise, without God's standard, lives and societies will eventually fall. நம்முடைய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். We have to think about our lives. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்துக் We have கொள்ளுங்கள். to think about our children's life. அந்த தெய்வீக தரம் இல்லாத நிலை காணப்படுகிறதா? Do they don't have God's standard? ஆண்டவரே இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று தீர்மானியுங்கள். Decide, the Lord, I surrender today. என் வாழ்க்கையை நீர் சீரமைப்பீராக சமப்படுத்துவீராக என்று அர்ப்பணியுங்கள். Surrender, saying, Lord, restore my life. வாசிங்க ஒரு வசனத்தை மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. Read from the book of Micah, 6th chapter and 8th verse. He has shown you, O mortal, what is good, and what does the Lord require of you, to act justly and to love mercy and to walk humbly with your God. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தாகத்தை நம்ம பார்க்க முடிகிறது. When we're reading this verse, we can understand the thirst inside God's heart. வீட்டில் சில வேளை சண்டை வரும்போது கேட்பேன்ல, உங்கள்கிட்ட வேற என்னமா நான் கேட்டேன்? If you have a fight at home, you will ask, what did I expect from you? பெரிய பொருளையா கேட்டேன்? Did I ask a very big thing? ஒரு சாதாரணமான சின்னதை நான் கேட்கிறேன். I just ask a small ordinary thing. இதை நீ செய்ய முடியாதா? Can't you do this? அப்படின்னு ஒரு மனத்தாங்களோடு பேசுவோம் அல்லவா? With the burden of your heart, you will say it.
அதுபோல தேவன் சொல்கிறதை பார்க்கலாம். Like that the God says, பாருங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாருன்னு பார்க்கும்போது, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேற என்னத்தை கேட்கிறேன்? what does the Lord requires of you? To act justly and to love mercy and to walk humbly with your God. என்னுடைய அளவீட்டுக்கு உன்னுடைய அளவீடு வேற மாதிரி இருக்குது. My plumb line is differ from your measures. என்னுடைய தாழ்மைக்கு உன் தாழ்மை பக்கத்துல வரல. Your humbleness is not very close to my humbleness. வேற என்னத்தை கர்த்தர் கேட்கிறார்? What else the Lord is requiring from you? இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்ய, ஆண்டவரே தெய்வீக தூக்குனரோடு கூட நான் இணைந்து கொள்ள போகிறேன் என்ற ஒரு தீர்மானம் செய்தவர்களாக நாம் மேல கடன் செல்ல கத்துக்கிட்டு செய்வார். The Lord may help us that we all decide that we will align with God's plumb line. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் மனம் திரும்பி அவரோடு கூட இணைந்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் பேசுகிறார். The Lord is speaking that however it is, it will repent and come close with God. ஆண்டவரே உம்முடைய நீதியை போல என்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் என்னால் முடிந்த நீ எதிர்பார்க்கலாம் செய்ய கிருபை செய்வதாக என்ற ஜெபத்தோடு கடன் செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். With the prayer that we will go from here saying, Lord, even I'm not very close to your just, I will try to do little. இந்த செய்தி ஒரு எச்சரிப்பான செய்தி மட்டுமல்ல. This message is not a warning message. பரிசுத்தத்திற்கான மீண்டும் ஒரு அழைப்பாய் காணப்படுகிறது. Not only a warning, it is an invitation for back to holiness. மறுபடியும் மனம் திரும்புவேன் என்ற ஒரு தீர்மானம் நமக்கு அவசியமா இருக்கிறது. We need a heart that I will repent again. முதலாவதாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? You know what is the first thing that we have to repent? துன்மார்க்க வேளைகளிலிருந்து மனம் திரும்பி உம்மோடு கூட இணைந்து கொள்ளேன் ஆண்டவரே என்ற அர்ப்பணிப்பு அவசியமாக இருக்கிறது. First we need a repentance, turning from our crooked ways. Lord, I will come back to you. இந்த கர்த்தர் சொல்லிட்டாரு, என் விருப்பம் இதுதான்ப்பா. And today the Lord has said, this is my desire. என்னுடைய அந்த நியாயம் நீதி எல்லாம் இதான்பா. This is my just and this is my righteousness. இந்த அளவுக்கு மேல நான் உனக்கு கிருபையா இருக்க முடியாது. I can't be more merciful than this. எவ்வளவு கிருபையா இருந்துட்டாரு. He was so gracious. இந்த அளவுக்குள்ளாக நீ வரணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறதா கர்த்தர் பேசுகிறார். The Lord is saying that you should come to this measure. இரண்டாவதாக கீழ்ப்படிதல். Second is obedience. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நான் வாழ்வேன். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க இந்த வேளையில? How many of you decide, Lord, I will live according to your word? கரங்களை உயர்த்தி ஒரு அப்படியே சேமி ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நான் வாழ தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. Can we all lift up our hands and praise God saying, Lord, I will live according to your word? அவங்க பார்க்கறாங்க, இவங்க பார்க்கறாங்க, உலகம் என்ன சொல்லுகிறது, பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டாம். Do not look at what people are saying, what he and others are saying. What is your tradition saying? பாரம்பரியம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Tradition will not take you to the kingdom of God. உலகத்திலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை பொறுத்துதான் தேவனுடைய தூக்குனரோடு எப்படி இணைந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் பரலோகத்தில் செல்லக்கூடிய வழி கத்த வைத்திருக்கிறார். And how are we living in this world according to the measures of the plumb line? It will decide to take to the kingdom of God. மூன்றாவதாக பரிசுத்தம் என்று பார்க்கிறோம். Third, we see holiness. கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாற வேண்டும். We have to be in the same likeness of Christ. நான் சொன்ன உதாரணத்தை போல சாதாரணமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் சபைக்கு. As an example, we said he was just walking normally. அதை பார்த்த ஒரு கொடிய மனுஷனுடைய மனதை கத்த மாட்டினாரே. The Lord changed the wicked heart of a man. தேவனுடைய சாயலாக நீங்கள் நானும் மாறணும். You and I should change in the likeness of God. இன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோமா? Can we ask a question today? தேவனுடைய வார்த்தைக்கு நான் இசைவாக இருக்கிறேனா? Am I in line with God's word? அல்லது அவருடைய பரிசுத்தாவினாலே நான் மறுசீரமைக்கப்பட வேண்டுமா? Or do I need to be realigned by His Spirit? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க பார்க்கலாம். Can you ask this question to yourself? ஆண்டவரே நான் தேவனுடைய வார்த்தைக்கு இசைவாய் காணப்படுகிறேனா? Lord, am I in a line with God's word? அல்லது ஆவியானவர் கொஞ்சம் தட்டி என் சங்கலை கொஞ்சம் சரி செய்கிறது போல என்னை சரி செய்ய வேண்டுமா? கொஞ்சம் கேட்டு பாருங்க. Ask God, Lord, should I be realigned like this block to be aligned with the ball? பாருங்கள், அவ்விதமாக ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வசனம் சொல்லுகிறது. In Amos 5th chapter 24th verse it says like this. நியாயம் தண்ணீரை போலவும்
Let the justice roll like a river. நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது. Righteousness like a never failing stream. இந்த தண்ணீர் புரண்டு வரணும்னா அதுக்கு எந்த தடைகள் காணப்படக்கூடாது. If the river has to roll and come, there should be no hindrance. அதுக்கு ஒரு தடை காணப்படும்னா தண்ணீர் பிரிந்து விடும். If there is a hindrance, water will separate. ஆண்டவரே அந்த தண்ணீர் ஆசீர்வாதங்கள் பல நன்மைகள் ஆண்டவரே அதை தடுக்கிற எல்லா காரியங்களையும் இப்பொழுது நம்முடைய தூக்குநூல் சரி செய்வதாக. Lord, every hindrance which is stopping all the blessings, now this plumb line correct it, Lord. நமக்கு தெரியும் எங்கெங்க சரி பண்ணணும், நமக்கு தெரியும். And we know where all should be corrected. பிதாவே இந்த வெள்ளைக்காய் தெரிக்கிறோம் ஐயா. Father, we thank you for this time. ஆண்டவரே தெய்வீக தூக்குநூல் என்று பார்த்தோம் ஐயா. Lord, we saw the divine plumb line. ஆண்டவரே உம்முடைய தூக்குநூலின் நோக்கத்தை பார்த்தோம் ஐயா. Lord, we saw the purpose of your divine plumb line. எங்களுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆண்டவரே. Lord, it has revealed our natures, Lord. ஆண்டவரே நாங்கள் தவறு என்று நினைக்காத காரியத்தை நீர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். Lord, you are mighty to reveal what all we thought it was wrong. ஆண்டவரே உம்முடைய தூக்குநூல் இன்றைய நாளில் எப்படி கிரியை செய்யும் என்று பார்த்தோம் ஐயா. Lord, we saw how is your application of the plumb line today. நீர் விரும்புகிறவர்களாக நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. Help us to live who are peaceful to you, Lord. அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நீர் விரும்புகிறவர்களாக நான் மாற கிருபை செய்வீராக. Lord, make me that you are peaceful, Lord. தேவ சாயலாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. Lord, make our life at the same likeness of yours, Lord. உம்மை போல மாறும் பொழுதுதான் ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு வர முடியும் என்று பார்க்கிறோமே. Lord, we say only if you are changed like you, we can come to the eternal kingdom. அபிதமான வாழ்க்கையாக இன்றைக்கு எங்களை மாற்றமைப்பீராக. Lord, seem like that. Change our lives. மறு சீரமைப்பீராக. Lord, you will restore it. இந்த தெய்வீக தூக்குநூலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும். Lord, we surrender for this divine plumb line. Bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father, we pray. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் அன்பெடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகை நம்முடைய விசேஷமாக நம்முடைய வாழ்க்கை தெய்வீக தூக்குநூலின் அளவோடு கூட இணைய கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாம் சொல்லுமா ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ